ஆம்பூரில் இடைத்தேர்தல் நடைபெறும் ஆம்பூர் தொகுதியில் அமமுக மற்றும் திமுக கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அமமுக வேட்பாளர் பாலசுப்ரமணியனின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு மண்டை உடைந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விஜயகுமாரிடம் கேட்கலாம். விஜயகுமார், ஆம்பூரில் என்ன நிகழ்ந்தது? அதனால் இந்த தடியடி நடக்க என்ன காரணம்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வேலூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் இன்று காலை முதல் விறுவிறுப்பாக நடந்து வந்தது. இன்று பிற்பகல் எட்டிய வேளையில் 50% அதிகமாக வாக்குப்பதிவுகள் பதிவானது. இந்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சியின் வேட்பாளர் பாலசுப்ரமணி விகஸ்பா பகுதியில் உள்ள 12 மற்றும் 13 அந்த பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களை பார்வையிடுவதற்காக வந்த பொழுது அந்த பகுதியில் திரண்டிருந்த அதிமுகவினர் அவரை மறித்து விரட்டி அடித்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் பாலசுப்ரமணியின் சைடு மிரர் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டுள்ளது. அவர் தெரிவிக்கையில் தான் இந்த பகுதியில் வாக்குப்பதிவை பார்வையிட வந்ததாகவும் தான் விரட்டி அடிக்கப்பட்டதாகவும் அதிமுகவினரால் விரட்டி அடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அப்பொழுது போலீசார் அங்கிருந்தவர்களை கலைக்க முயன்ற பொழுது போலீசாருக்கும் அங்கிருந்தவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறி அங்கு லேசான தடியடி நடத்தினர். இதில் இருவரின் மண்டை உடைந்துள்ளது. மேலும் இருவரை கைது செய்துள்ள போலீசார் அப்பகுதியில் உள்ள இப்பொழுது நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இதனால் இந்த பகுதியில் ஒரு அரை மணி நேரம் பதற்றமான சூழல் நிலவியது. விஜயகுமார், இந்த சம்பவம் காரணமாக இதுவரை போலீசார் எத்தனை பேரை கைது செய்திருக்கின்றனர்? இதுவரை போலீசார் வந்து இங்கே தற்பொழுது இதே பகுதியில் தான் இருக்கிறார்கள். பதற்றமான சூழ்நிலை உள்ளதால் போலீசாரை தாண்டி தற்பொழுது துணை ராணுவ படையினர் வந்துள்ளனர். துணை ராணுவ படையினர் அந்த பகுதியில் உள்ள தேவையற்ற நபர்களை அகற்றி வருகின்றனர். காவல்துறையினர் மீதும் அப்பகுதியில் உள்ளவர்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் டிஎஸ்பி சச்சிதானந்தம் தலைமையிலான காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள 2 இளைஞர்கள் இருவரை கைது செய்துள்ளனர். அப்ப அந்த சம்பவத்தில் லேசான தடியடி சம்பவத்தில் ஒருவருக்கு மண்டையை உடைந்துள்ளது. விஜயகுமார், இடைத்தேர்தல் நடைபெறும் ஆம்பூர் தொகுதியில் அமமுக மற்றும் அதிமுக கட்சியினரிடையே மோதல் வெடித்ததன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களுக்கு எந்த அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது? போலீசார் தற்பொழுது நிலைமை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இப்பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கும் தான் எங்களுக்கு பிரச்சனை தோன்றியுள்ளது. இந்த பகுதியில் இருப்பினும் இந்த தற்போது நிலைமை சீர் செய்துள்ளனர். வாக்காளர்கள் அந்தந்த வாக்கு மையங்களில் பயமின்றி போதிய அளவில் போலீசார் போடப்பட்டுள்ளதால் தற்பொழுது வரிசையில் நின்று வாக்குகளை அளித்து வருகின்றனர். அமமுக வேட்பாளர் பாலசுப்ரமணியன் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருப்பதாக தகவலை நீங்க சொன்னீங்க. அந்த கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது தொடர்பாக வேட்பாளர் பாலசுப்ரமணியன் ஏதேனும் காவல்துறைக்கு புகார் அளித்தாரா? நிகழ்விடத்தில் இருந்து பதற்றமான சூழல் நிலவியதால் தற்பொழுதுதான் அந்த இடத்தில் இருந்து பாலசுப்ரமணியன் வெளியேறியுள்ளார். அவர் நமக்காக அளித்த பிரத்யேக பேட்டியத்தில் தான் விரட்டி அடிக்கப்பட்டதாகவும் தன் வாக்குச்சாவடி மையங்களில் நடந்த வாக்குப்பதிவினை தான் பார்வையிட வந்ததாகவும் அதிமுகவினரால் தான் விரட்டி அடிக்கப்பட்டதாகவும் நம்மிடம் தெரிவித்தார். தற்பொழுதுதான் அந்த பதற்றமான இடத்தில் இருந்து அவர் வெளியேறியுள்ளார். டிஎஸ்பி சச்சிதானந்தம் தலைமையிலான காவல்துறையினரும் துணை ராணுவ படையினரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிலைமையை தற்பொழுது கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இதற்கு மேல் அவர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது.